Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க Triple4 Bharani Tech. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல அப்டேட்ல உடனுக்குடன் கிடைக்கும். Friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு e-bike வந்து பண்ண போறோம். சோ எக்ஸல் சூப்பர் எக்ஸல்ல தான் e-bike வந்து நம்ம பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் கிட்ஸ், மோட்டார், throttle and controller. சோ இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். திங்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் பைக், அதாவது நார்மலாக இருக்க ஒரு எக்ஸல்ல நம்ம வந்து எலக்ட்ரானிக் பைக்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா, இந்த திங்ஸ் எல்லாமே தான் நமக்கு தேவை. இதில் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரானிக் பைக்கை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைக்கில் சொல்லக்கூடிய ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த ஆக்சிலேட்டர், ஆனால் இதில் த்ராட்டல்ன்ற மீனிங்கில் சொல்லுவாங்க. ஸோ இது அது கூடவே ஆர்னு வந்தது. ஸோ இதை பற்றி எல்லாம் ஒயரிங் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் போட்டால் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் இன்னொரு சைடு வந்து ஹேண்டிலு. ப்ரீவிலும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேவா, நமக்கு வந்து ஓப்பன் டைப் ப்ரீவில் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரீவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மெயின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். ஓகேவா, இந்த கண்ட்ரோலர் மூலிமா தான் நம்ம பவர் சப்ளை கொடுக்குறது, பவர் சப்ளை எடுக்கிறது, ஆக்சிலேட்டரு ரேஸ் பண்ணுறது, ஸ்லோ ஸ்பீடு, அதுதான் நம்ம கீ ஆன் ஆஃபு. ஸோ எல்லாமே A to Z எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த கண்ட்ரோலர் தான். ஸோ மோஸ்ட்லி இது வாட்டர் ப்ரூஃபோடு தான் வரும், இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலரு. இது வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் டிசியில் வரும், 30 amps ±1, 800 வாட்ஸு. இந்த கண்ட்ரோல் வந்து 800 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். மோஸ்ட்லி ஐ திங்க் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரியல, மோஸ்ட்லி சைனா கண்ட்ரோலர் தான் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு LED லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி இண்டிகேஷன், பேட்டரி வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கா இல்லை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டரி இண்டிகேஷனு, ஆன் ஆஃப் லைட்டு. ஸோ ஓகேங்களா, அடுத்தது கீ, சைட்லேயே கீ ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டர், மோட்டருடைய ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கனெக்டர் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார், டிசி மோட்டார், ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஓகேங்களா, இந்த மோட்டார் தான் நமக்கு மெயின், 48 வோல்ட் டிசி மோட்டார். ஓகேவா, இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக நமக்கு தண்ணி ஸ்ப்ரே அளவுக்கு வைக்கலாம், பட்டு நீங்கள் தண்ணியிலே முழுகிச்சுன்னா எல்லா மோட்டரும் எந்த அளவுக்கு டிசி மோட்டர் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிசி மோட்டார், இதை பற்றி ஒயரிங் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஜஸ்ட்டு அன்பாக்சிங் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து செயின். ஓகேவா, நமக்கு நார்மல் செயின் போட்டாலும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு அந்த செயின் பார்த்தலாம் இந்த செயின் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பைக்கு வாங்கினோன்னா கிட்டு வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் பைக்குடைய கிட்டில். ஸோ மோஸ்ட்லி இந்த கிட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 7000 to 8000 வரும். ஸோ நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரிஜினல் கிட்ட வாங்கிங்க. ஸோ கண்ட்ரோலர்லாம் மேக்ஸிமம் நம்ம ஒயர்லாம் மாற்றி கொடுத்தனால ஷார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா கிட்ட வாங்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தோம். எலக்ட்ரானிக் பைக்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் சொல்லி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுத்து மோட்டர் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி புரியும். நான் இதுக்கு எடுத்து வரக்கூடிய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஒரு பைக்கை நம்ம நார்மல் பைக்கை எப்படி எலக்ட்ரானிக் பைக்காக மாற்றுறது, ஸோ எதுக்காக மாற்றுறோம், ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரே வீடியோஸ்னால் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுறேன். ஸோ ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.